அடுத்ததாக எண் 29 9ஆம் வகுப்பு A1 கே ஹர்ஷவர்தினி அவர்கள் நம்முடன் பேச வருகிறார். கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழி எமது தமிழ் மொழிக்கு என் முதல் வணக்கத்தை கூறி, ஒரு புத்தகம் போல் இருக்கும் பள்ளி தலைமை ஆசிரியரும் அதில் தாள்கள் போல் இருக்கும் ஆசிரியருக்கும் சொற்கள் போல் இருக்கும் மாணவ மாணவிக்கும் வணக்கத்தை தெரிவித்து தலைப்புக்குள் நுழைகிறேன். தமிழர் கலாச்சாரத்தை போற்றுவோம். தமிழ் கலாச்சாரம் தமிழ் மக்களின் பண்பாடாகும். தமிழ் கலாச்சாரம் இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழ்க்கை வழிகளில் வேரூன்றி உள்ளது. தமிழ் கலாச்சாரம் மொழி, இலக்கியம், இசை, நடனம், நாட்டுப்புற கலை, தற்காப்பு கலை, ஓவியம், சிற்பம், கட்டிடக்கலை, விளையாட்டு, நகைச்சுவை, உணவு, ஆடைகள், கொண்டாட்டங்கள், தத்துவம், மதங்கள், மரபுகள், சடங்குகள், நிறுவனங்கள், அறிவியலை வெளிப்படுத்தப்படுகிறது மற்றும் தொழில்நுட்பம். தமிழர் பண்பாடு தமிழ் மொழியின் ஊடாகவும் தமிழர் தாயாக பிணைப்பின் ஊடாகவும் தமிழர் மரபுகள், வரலாறு, விழுமியங்கள், கலைகள் ஊடாகவும் சமூக பொருளாதார அரசியல் தளங்கள் ஊடாகவும் பேணப்படும் தனித்துவ பண்பாட்டு கூறுகளை குறிக்கும். தமிழர் பண்பாடு பல காலமாக பேணப்பட்ட, திருத்தப்பட்ட, மேம்படுத்தப்பட்ட அம்சங்களை குறித்து நின்றாலும் அது தொடர் மாற்றத்துக்கு உட்பட்டு நிற்கும் ஒரு இயங்கியல் பண்பாடே. தமிழர் பண்பாட்டின் அமைப்பொழுங்கானது அடிப்படையில் 2 அம்சங்களை கொண்டதாகும். ஒன்று அதலைவில் சார்புடையது, கல்ச்சரல் டிபெண்டன்ட். மற்றொன்று உலகளாவிய அமைப்பியல்புகளோடு பொருந்தக்கூடியது, கல்ச்சரல் இண்டிபெண்டன்ட். அதாவது தமிழ் பண்பாட்டின் உருவகத்தை தரக்கூடிய புறக்கூறுகள், பண்பாடு சார்ந்தும் அவற்றின் அகக்கூறுகள் உலகளாவிய அமைப்புகளோடு ஒத்திசை பெறுவதும் இதன் உட்பொருளாகும். பாவனர் கூறுவது போல பண்பாடு என்பது திருந்திய ஒழுக்கம், நாகரிகம் என்பது திருந்திய வாழ்க்கை. முன்னதாக கூறு, பின்னது புறக்கூறு. நாகரிகம் சேர்ந்த பண்பாடுண்டு, நாகரிகம் இல்லாத பண்பாடும் உண்டு. தமிழர் பண்பாடு இவ்விரண்டிலும் மெச்சத்தக்கது. பல சந்தர்ப்பங்களில் தமிழர் பண்பாடு இது, தமிழர் பண்பாடு இதுவல்ல என்று தெளிவாக வரையறுப்பது கடினமாகினும் ஒரு அறிவுசார் மதிப்பீடு செய்ய முடியும். எடுத்துக்காட்டாக யூத சமயமோ சிக்கிய சமயமோ தமிழர் பண்பாட்டு வட்டத்துக்குள் வரமாட்டார். மாறாக சைவ சமயத்துக்கு தமிழர் பண்பாட்டுடன் ஒரு இறுக்கிய தொடர்புண்டு. எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. பெரியோரிடம் மதிப்பு, சிறியோரிடம் அன்பு, ஆயக்கலைகள் 64யும் ஒரு சேர வளர்த்த நம் கலாச்சாரத்தை போற்றுவோம் என்று பேசிய ஹரிதவர்ஷினிக்கு நன்றி.